Taste the Daily. அந்த மக்கள் ஓட்டு போட்டு 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 உங்களை முதலமைச்சர், உங்களை துணை முதலமைச்சர், இப்ப உங்க புள்ள துணை முதலமைச்சர், மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா? ஏன் அவர் உழைக்கலையா? இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர் தான். எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாரு, இத்தனை முறை சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள், இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார். ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே, இன்னொரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே? ஏன் உங்களுக்கு மனசு வரல? ஏன் அவர் எந்த சமுதாயத்தில் பிறந்துட்டாரு? பாவப்பட்ட சமுதாயம். அதான் ஒரே காரணம், வேற இல்ல. வேற வழி இல்லாம இன்னைக்கு பொருளாளரோ பொதுச் செயலாளர் கொடுத்திருக்காங்க, வேற வழி இல்லை. இல்ல அதையும் பிடிக்கணும். இவ்வளோ அந்த மக்கள் ஓட்டு போட்டு 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 வன்னியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீட்டை வழங்க வலியுறுத்தி இன்றைய தினத்தில் காஞ்சிபுரத்தில் பாமக தரப்பில் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. அதில் பேசிய அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், துரைமுருகனுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை என்பது தொடர்பான கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அவர் ஆற்றிய உரை தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். பாமக சார்பில் இன்று வன்னியர் இடஒதுக்கீட்டை கோரி தமிழகம் முழுவதும் தலைநகரங்களில் போராட்டம் நடக்கிறது. காஞ்சிபுரத்தில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கின்றார். அதில் துரைமுருகனுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். திமுகவில் எத்தனையோ தியாகங்கள் செய்து கட்சிக்காக சிறை சென்றவர் துரைமுருகன் என்றும், இன்று திமுகவிலேயே ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடியவர் துரைமுருகன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவிற்காக எவ்வளவோ உழைத்த துரைமுருகனுக்கு இன்னொரு துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்கலாமே எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஆனால் அவர் வன்னியர் சமுதாயத்தில் பிறந்ததனால் அவருக்கு துணை முதல்வர் பதவி மறுக்கப்பட்டிருப்பதாகவும், பல்வேறு மாநிலங்கள் இருப்பது போல அந்த 2, 3 துணை முதல்வர் அது போன்று மற்றொரு துணை முதல்வராக கூட அவரை மாற்றியிருக்கலாமே, ஆனால் வேறு வழி இல்லாமல் திமுகவில் அவருக்கு இப்போது பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அன்புமணி விமர்சனம் செய்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த முதலமைச்சரை சுற்றி வியாபாரிகள் இருப்பதாகவும் தொடர்ந்து அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.